எதுக்காக என்னை கேட்டருளும்? என்னோட தனியா நிக்கிறேன். நீங்க என்ன கேட்கலன்னா எந்த கை எலியா மேல விழவுன்னு தெரியாது. ஏன்னா நான் தனியா நிக்கிறேன். ஆனா பாகால வெட்டி போட்டது எலியா மட்டும்தான் வெட்டி போட்டான். என்ன நீங்க கேட்டுட்டீங்கன்னா, என்ன நீங்க கேட்கலன்னா, ஆண்டவரே எல்லாம் ஒண்ணுன்றுவாங்க. ஆண்டவரே ஆமென். வந்து சொல்லுவாங்க, நாங்களும் கஷ்டப்படுறோம், நீங்களும் தான் கஷ்டப்படுறீங்க. சிம்பிளா முடிச்சிருவாங்களே. நான் என்ன சொல்லிப்பா அவங்கள கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வைப்பேன்? என்ன மட்டும் நீங்க கேட்டறலனா எதுக்கு? எலியாதான் சூப்பர்னு சொல்றதுக்கு இல்ல, கர்த்தரே தெய்வம் என்று சொல்வதற்கு. ஆண்டவரே, ஆகாபா எலியாபா என்கிற மேட்டர் இல்லப்பா, பாகாலா கர்த்தரா என்கிற மேட்டர். ஆண்டவரே, ஓ ஜீசஸ், நாங்களும் கிறிஸ்தவங்க தானே, நீங்களும் கிறிஸ்தவங்க தான். என்ன விசேஷம் ஆயிட்டு உங்களுக்கு? நீங்க போற இடத்துல ஒரு சிலுவை கூட இல்லையே கேக்குறாங்களா? நீங்க எதை பார்த்து கும்பிடுவீங்க? நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நீங்களும் கிறிஸ்தவங்க தான், என்னங்க வித்தியாசம் இருக்கு? அடிக்கிறாங்கல்ல. நாங்களும் இயேசுவை தான் கும்பிடுறோம். எந்த இயேசுவை? பிலாத்துக்கு பேரே என்னதான் தெரியுமா? இயேசுன்னு தான் இருக்கு. பிலாத்துக்கு பேர்ல பரபாஸ் பேரு. ஆமென். அதாவது ஆண்டவரே என்ன வச்சு, இதுதான் நமக்குள்ள அந்த வைராக்கியம். எல்லாம் ஒண்ணுதான் இல்ல. நேபுகாத்நேச்சர் சொல்றா, உன்னதமான தேவனுடைய தாசர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனே உன்னதமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோம். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சிங்க கபில தானியேலை தூக்கி போட்ட பிறகு ராஜாவுக்கு நைட்டு தூக்கமே இல்லை. ராஜா காலமே எழுந்து 19வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, சிங்கங்களின் கபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? எப்படிங்க கூப்பிட மனசு வந்துச்சு? அதாவது தானியேல் ஜெபிக்கிறத வச்சு ராஜா ஒன்னு மனசுல செட் பண்ணிட்டாரு, இவன் ஜெபத்துக்கு எப்படியும் பதில் வரும். ஆமா, உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க ஜெபிக்கிறத வச்சு டைரக்டா உங்கள்கிட்ட பேசலன்னாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த பதில் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பதில் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க பதில் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தானியேலே அப்படின்னு கூப்பிட்டு அடுத்த வார்த்தையை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க, அவரால் அக்கினி சூளைக்கு தப்புவிக்க முடிந்தது. இப்ப எனக்கு என்ன
தெரிஞ்சுக்கணும்னா, அவரால் சிங்கங்களுக்கு தப்புவிக்க முடியுமா? அப்படி கேட்டபோது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். உடனே ராஜா அவனை வெளியே கொண்டு வந்து, ஆமென், தான் ஆளுகிற எங்கும் உள்ளவர்களுக்கு என்ன எழுதுகிறான் தெரியுமா? 26வது வசனத்துல, ஆமென், என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது என்னவென்றால், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். ஜீவனுள்ள தேவன். இந்த நிச்சயம் எலியாவுக்கு இருந்ததுனாலதான் எலியா கேட்கிறான், ஆண்டவரே என்னை கேளும், என்னை கேளும். இங்க இன்னொரு விஷயம் கூட இருக்கு பாருங்க. என்ன விஷயம்னா, இந்த எலியா மேல ஒரு அவப்பெயர் தூற்றப்படுகிறது. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு 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 தீங்கு நடக்கும் போது அந்த இடத்துல மட்டும் நம்ம இல்லைன்னு வைங்களேன், நம்மளை காரணமாக்கிடுவாங்க. இதான் உண்மை, இதான சொசைட்டி. அன்னைக்கும் நடக்கு, இன்னைக்கு நடக்கு. 3 வருஷம் எலியாவை எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால இந்த ஆகாப் என்ன நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணிட்டான்னா, இந்த அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரு தெரியுமா? எலியா. எலியாவை பார்த்ததும் ஆகாப் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். உண்மையிலே கலங்க பண்ணது யாரு? அடுத்த வசனத்துல எலியா சொல்றாரு, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை நீயும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே. உண்மையிலே கலங்க பண்ணது யாரு தெரியுமா? ஆகாவும் அவன் குடும்பமும். ஆனா இப்ப யாரு இல்ல? ஒரு கேஸ் நடக்குங்க, 2 பேர் போனோம், ஒரு ஆள் போயிட்டாங்க, இன்னொரு ஆள் வரல. உடனே எப்படி தீர்ப்பாயிரம் தெரியுமா? வந்தவங்களுக்கு சாதகமா. பாரு, அவங்க கிட்ட தப்பு இருந்ததுனால தான் அவன் வரல, அப்படியே மாத்திருவாங்க. பாருங்க, இவ்வளவு பிரச்சனைகளையும் ஆகாப் சொல்லியிருப்பான், நான் நிக்கிறேன்ல, எங்க எலியா, எங்க உங்க எலியா? ஓடுறான் பாத்தியா? ஏன் ஓடுறான் தெரியுமா? ஒளித்திருக்கிறானா, இங்கேயோ ஒளிச்சுட்டானாமே. ஏன் ஒளித்திருக்கான் தெரியுமா? அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா? அதனாலதான் திருப்பி எலியா எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆமீன் கூட சொல்லல, எல்லாம் அப்படி எங்களுக்கு யார நம்பனே தெரியல. இவன் மேல இருக்கிற இந்த அவப்பேரை மாற்றணும். இப்ப ஜனங்க எல்லாருமே, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அதனுடைய 21ல, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை அவனை பின்பற்றுங்கள் சொல்லும் போது ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். சில காரணங்களை எலியா மேல ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த தேசம் இவ்வளவு வறட்சிக்கு காரணமே யார் அப்படின்னா இவன் தான். இது மாறணும், இது மாறணும். ஆண்டவரே, இது மாறணும்னா நீங்க எனக்கு பதில் தந்துதான் ஆகணும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு உங்களை தனியா நிறுத்தி குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சொந்தங்கள் உங்களை நிறுத்தி குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இவன் பைபிள் எடுத்ததுனாலதான், இவ பைபிள் தூக்குனதுனாலதான். இதனால மொத்த குடும்பம் பாதிக்கப்படுது. பாரு, என் பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கப்படல, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் ஆண்டவர்னு போனாலே இதனால தானே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இப்பொழுது யார் நிற்கிறார் என்றா இந்த எலியா நிற்கிறார். எனவேதான் இருதயத்திலிருந்து ஏக்கத்தோடு கதறுதலோடு, கர்த்தாவே என்னை கேட்டருளோ, என்னை கேட்டருளும் என்றார். இந்த ஜெபம் அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளவே வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்தது. உன் மேல் இருக்கிற அவப்பெயரையும் உன் மேல் இருக்கிற பொய்யான குற்றச்சாட்டையும் நீக்கும்படியாய் கர்த்தர் பரத்திலிருந்து பதிலை அனுப்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி